கேட்டுக்கொண்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மாநில துணைத் தலைவர் திரு ரங்கநாதன் அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் ஆன்றோர்களே, சான்றோர்களே மற்றும் விவசாய சங்கத்தின் மாநில மாவட்ட பொறுப்பாளர்களே, மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் அத்தனை நான் சார்ந்திருக்கும் விவசாய சங்கத்தைச் சேர்ந்து இந்த மீட்டிங்கிற்கு வந்திருக்கு நமக்கு ஒரு மனநிறைவாக இருக்கிறது. இதே மாதிரி எல்லா மீட்டிங்களுக்கும் நீங்கள் இந்த பச்சை துண்டு அணிந்து அதிகாரிகளை போய் நம்மளோட கோரிக்கைகளை வைத்து நிறைவேற்ற வேண்டும். நீங்கள் கண்டிப்பாக இதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, இப்பொழுது நம்ம விவசாயிகளுக்காக நான் என்ன சொல்றேன், அதாவது சில பல வருடங்களாக அதாவது மின்துறையில பதிவு வச்சு பண்ணிருக்காங்க. ஐயா அவங்க இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்துங்க இந்த பதிவு பண்ணி கூட மின்சாரமே கொடுக்கலைங்க. கேட்டா மின் சாதனங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. பல வருஷமா அது கொடுத்து போட்டு போர் போட்டு அதுக்கு 5 லட்சம் கடனை வாங்கி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் எதுவுமே ஒரு நிவர்த்தியே கிடைக்க மாட்டேங்குது. அது துறை மூலமா ஐயா அவர்கள் ஏதாவது ஒரு நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேங்க. அதே மாதிரி விவசாயிகளுக்கு விவசாய பொருள்களையும் விவசாயிகளையும் மனித உயிர்களையும் ஊருக்குள்ள இருக்கிற அத்தனை விவசாயிகளையும் வீடுகளையும் அழித்துக் கொண்டிருக்கிறது வனவிலங்குகள். அதற்கு எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவெடுத்து அந்த விலங்குகளையும் அதிகாரிகளையும் அழைத்து விலங்குகளை அழைத்து மலையில ஓட்டிக்கொண்டு விடணும் நம்ம சொல்லியிருந்தோம். அவங்க என்ன பண்றாங்க, பெண்ணாய்க்கம்பாளையத்தில் பிடிச்சு கொண்டு போய் கோவனூர்ல விடுறாங்க. அது அங்கிருந்து வரக்கு எவ்வளவு நேரம். அதனால அந்த இதுக்கு எல்லாம் ஒரு ஒன்று கூடி ஒரு மாவட்ட நிர்வாகத்திட போய் நம்மளோட குறையை சொல்லி வனவிலங்குகளை வெளியே ஒத்தணும் அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாத்தையும் கேட்டு நன்றி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி ஐயா. உயர் திரு டாக்டர் கே குழந்தைவேல் ஐயா அவர்களை நம்மிடையே உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அன்புமிக்க தலைவர் அவர்களே, இங்கு கூடியிருக்கின்ற பெரியோர்களே, விவசாய பெருமக்களே, இன்று இந்த விவசாய மகாநாட்டிலே கலந்து கொள்வதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. என்னுடைய வயதை பாராட்டி நாளைக்கு 100வது பிறந்த நாள் என்பதை பாராட்டி நீங்கள் எல்லாம் வாழ்த்து சொன்னதுக்காக நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். விவசாய சங்கத்திலே நீங்கள் எல்லாரும் மிகுந்த அக்கறையுடன் ஈடுபட்டு நம்முடைய விவசாயத்தை நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதுக்கு நம்முடைய விவசாய சங்கம் பவர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். நாளாக இன்று விவசாயத்தில் இருக்கின்றவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருகின்றது. அதனாலே விவசாய சங்கத்தின் மூலமாக நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் நாம் நிச்சயமாக தீர்த்து கொள்ள வேண்டும். அதுக்கு விவசாய சங்கம் பவர்ஃபுல்லாக ஆக வேண்டும். பல சங்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மாநிலம் முழுவதுக்கும் ஒரு பெரிய சங்கம் உருவாகி அதன் மூலமாக நம்முடைய விவசாயத்தினுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு கண்டு நம்முடைய விவசாய பெருமக்கள் நன்றாக சௌக்கியமாக இருக்க வேண்டும். வாழ்க்கையிலே மற்றவர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்களோ அதே மாதிரி எல்லா விவசாயத்தில் இருப்பவர்களும் வசதியாக நன்றாக இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசித்து அது நாம் சேர்ந்து ஒன்றாக செய்தோம் என்றால் நிச்சயம் செய்ய முடியும். அப்ப உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோரும் ஒன்றாக இருந்து நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். எல்லோருக்கும் நன்றி. நன்றி ஐயா. அடுத்ததாக நமது சிறப்பு விருந்தினர் ரிட்டையர்டு ஐஜி ஆஃப் போலீஸ் திரு பொன் மாணிக்கவேல் அவர் IPS அவர்களை நம்மிடையே உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறோம். இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவங்களுக்கும் உங்கள் பாதம் தொட்டு நான் என்னுடைய மரியாதையை செலுத்திக்கிறேன். மேலே இருக்கிறவங்க கீழே இருக்கிற எல்லாருக்கும். நான் ஒரு 30 வருஷமாக போலீஸ்காரனாக இருந்தால் எனக்கு பேச தெரியாது. ஐ வாஸ் a police officer, policeman, not officer. அதனால்
போன வாட்டி கூப்பிட்டாங்க, என்னால் வர முடியல, அதுக்கு மன்னிப்பு. இந்த வாட்டி கூப்பிட்டாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடியே. அவர் இதுக்கெல்லாம் வரதுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய நண்பர் மிஸ்டர் வேலுச்சாமி இருக்காங்க, அவங்க தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் ஜெனரல் செக்ரட்டரி அவங்களும் 2-3 வாட்டி கூப்பிட்டாங்க. நான் கண்டிப்பாக வந்துடுறேன் சார்னு. அதனால் நேற்றுக்கே கிளம்பி வந்துட்டேன். ஒவ்வொரு வருஷமும் நான் செய்கிறது அதிகமாக பேசலை, ஒவ்வொரு வருஷமும் உங்களோட நான் கலந்துக்கிறேன். வந்து இதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் நான் வந்து கலந்துக்கிறேன். முழுக்க முழுக்க உங்களோட நான் சத்தியமாக கலந்துக்கிறேன். அதன் மூலமாக அடுத்த முறை வரப்போகும்போது இது சிறப்பான, இது அதை செஞ்சாருங்கிறதெல்லாம் விட்டுருங்க, உங்களோட சேர்ந்து கலந்துக்கிறேன். அப்புறம் இது போக கொஞ்சம் உங்களுடைய அனுமதியோட நான் லாஸ்ட் லேப் கடைசியில் ஓடிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய லைஃப்பில் ரிட்டையர் ஆச்சு. இப்போ நான் 65. இதில் ஓடிக்கிட்டு இருக்கப்போ எப்போ பம்பரம் விழுவுன்னு எனக்கு தெரியலை. சுற்றிக்கிட்டு இருக்கு, டக்குன்னு கீழே விழுந்துச்சுன்னா விழுந்துடும். அதுக்கு முன்னாடி என்னுடைய நேச்சுரல் லைஃப்பில், ரிமைண்டர் ஆஃப் மை நேச்சுரல் லைஃப், நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, அது மற்ற ஆந்திர பிரதேஷ், அதுக்கிட்ட கர்நாடகா, அதுக்கிட்ட கேரளா, இந்த 4 ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சதர்ன் இந்தியான்னு சொல்லுவாங்க. இந்த 4 ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் இருக்கு, நம்ம இதோட இந்து கோயில்கள். இந்துங்கிற வார்த்தை கல்வெட்டில் வரல, அந்த காலத்தில் வரல, 1000 சொச்ச வருஷத்துக்கு முன்னாடி இல்லை. சைவம் இருக்கு, வைணவம் அப்படிங்கிறதுக்கு பௌத்த மட்டத்தெல்லாம் இருக்கு. அதனால இந்துங்கிற சொல்ல முடியாம எல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வெளிநாட்டுக்காரன் நம்மளை பார்க்கும்போது இந்து தான் சொல்லுவாங்க. வெளிநாட்டில் பாகிஸ்தான், முசல்மான் நாடுகள் எல்லாமே நம்மளை அவங்க கரெக்டாக ஐடென்டிஃபை பண்றாங்க. அதனால அதான் தப்பா எடுத்துக்கிட வேண்டாம். நம்ம இந்து கோயில்களில் கிட்டத்தட்ட 34,000, எதுக்கு சொல்ல வரேன்னா உங்களுக்கு தெரியாம எடுத்துக்கூட தகவலுக்கு தான். உங்களை நான் எந்த இதுக்கும் செய்ய சொல்லல, எதுவும் இல்லை, தகவலுக்கு சொல்றேன். 34,000 கோயில்களை தெருவில் விட்டுட்டாங்க. ஆனா தெருவுலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்ன அர்த்தம்னா, தெய்வ விக்கிரகங்கள் இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய இரவு பகலா வந்து அதுக்கு அது எரியக்கூடிய விளக்குக்கு பேரு நுந்தா விளக்கு. எந்த கல்வெட்டு கோயில்ல போய் படிச்சு பார்த்தாலும் சரி, எடுத்த உடனே இந்த அரசர், அந்த அம்மா, இந்த ராயல் லேடி எரியற விளக்கு, அணையா விளக்குக்கு தான் கொடையா செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு விளக்கு ஏத்துறத நம்மளுடைய அந்த காலத்துல கலாச்சாரத்தில் பெருசா பாக்குறாங்க. அதுக்கு பிறகுதான் படைத்தல், அதுக்கு பிறகுதான் பூசனை, அதுக்கு பிறகுதான் உற்சவ திருவிழாக்கள்லாம். விளக்கு எரியணும். அந்த கருவறையில் ஐயாவுக்கு முன்னாடி மகாதேவருங்கிற வார்த்தை தான் கல்வெட்டில் வருது. ஈஸ்வரன், சிவபெருமான் அப்படியெல்லாம் இல்லை. இனி நீங்க நம்பலாம். சத்தியம் சத்தியம் சத்தியம். அந்த காலத்தை நான் சொல்றேன், எக்ஸாக்ட்லி 1000 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது சோழர்கள் காலத்தை மட்டும்தான் என்னால கவனம் செலுத்த முடிஞ்சிச்சு ஒழிய பாண்டியர்கள் கல்வெட்டுக்கு என்னால போக முடியல. ஏன்னா ரொம்ப எக்கச்சக்கமான கல்வெட்டுகளை எழுதி வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 450 வருஷம், 846 ஆரம்பிக்கிறாங்க அந்த சோழ பேரரசு. பிற்கால சோழர்கள், முற்கால சோழர்கள் 2000க்கு முன்னாடி கரிகால சோழன், அவங்களுடைய பேரரசு எல்லாம் அழிஞ்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 800 வருஷத்துக்கு அவங்க பாரம்பரியம் வலு குன்றி இருந்துகிட்டு திரை செலுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா 846 ஆரம்பிச்சாங்க, 1270 450 வருஷம் தொடர்ந்து. இதுக்கு காரணம் அங்க அந்த அந்த இதுல இருக்கக்கூடிய நம்ம தமிழ் பெண்கள், அந்த ராயல் லேடிஸ் கோயிலுக்கு விளக்கு ஏத்திக்கிட்டே இருக்கிறாங்க. விளக்கு, அதுக்கடுத்து மங்களவாத்தி, இதெல்லாம் பண்ணதுனால அந்தந்த ஊர்களில் சொல்றது முடிஞ்சிச்சோ முடியலையோ, எங்க பழங்காலத்து கோயில்கள் எங்கேயாவது புறக்கணிக்கப்பட்டு இருந்துச்சுன்னா மெனக்கட்டு அந்த கோயிலுக்கு போங்க. மின்னு எந்த நேரத்திலும் வசதியில மின்னக்கூடிய பழனி ஆண்டவர் எல்லாம் ஒரு குறையும் கிடையாது. ரொம்ப பெரிய கோடீஸ்வரன். அவருக்கு 4 வருஷம் நாங்க நேத்து அங்க போயிட்டு தான் வர்றேன், போலன்னா கூட கோச்சிக்கிட மாட்டாரு. ஆனா கவனிக்கப்படாத ஒரு கோயில்கள் எங்கேயாவது இருந்தது, உங்க கண்ணுக்கு தெரியுது, கல் கட்டடங்கள்ல, அதுல விளக்க நம்ம ஏத்தணும். ஒண்ணு, இது என்னுடைய வேண்டுகோள். விளக்க ஏத்த போகும்போது ஒரு நாள் ஏத்துவீங்க, 2 நாள் ஏத்துவீங்க, அதுக்கு மேல இன்னொரு ஆள் வரமாட்டாங்க. அதனால பெரிய அகல் விளக்கா வச்சு அதுல கிட்டத்தட்ட 1/2 பங்கு எண்ணெயும், அதிகமா செலவாகாத குறைக்கிறதுக்கு சொல்ல வரேன், 1/2 பங்கு எண்ணெயும் 1/2 பங்கு பச்சை தண்ணியை ஊத்துங்க. தண்ணி நிலத்துல இருந்து எடுத்த தண்ணியை மட்டும் அதுல ஊத்தணும். இந்த பாட்டில் இருக்க தண்ணியை ஊத்திடக்கூடாது. ஊத்தி பெரிய திரையை வச்சுன்னா ஒரு 4 நாள் 5 நாளைக்கு எரியும். விளக்கு எரியணுங்கிறதுக்காக சொல்ல வரேன். இந்த கலாச்சாரத்தை விட்டு நம்ம விலகி போய்கிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் போக பெரிய துறை நம்மள்ட்ட இருக்கு. பெரிய துறையை அரசாங்கத்தில் உண்டாக்கியிருக்காங்க. 1925 இருந்து உண்டாக்கிட்டாங்க. அந்த துறையில இப்போ எழுத்தாப்புல இருக்க கொஞ்சம் கோச்சுக்கிடாம நான் கேள்வி கேட்டுறேன், நீங்க சொல்லிடக்கூடாது. கேள்வி கேட்கிறேன், கையை தூக்க சொல்றாரு வாத்தியார் மாதிரி, தயவு செய்து நினைச்சிடும். அதுக்கு தான் எந்திரிச்சு நின்றுக்கிட்டேன். நீங்க சொன்ன மண்டி போடனா கூட மண்டி போட்டுக்கிறேன், ஆனா பதில் மட்டும் சொல்லுங்க. வீட்டுக்கு வரி போடுறாங்க, உண்மைதானா? நிலத்துக்கு வரி போடுறாங்க,
அதுக்கு அடுத்தது எலக்ட்ரிசிட்டி வரி, இது மாதிரி நிறைய வரி போடுறாங்க. உண்மைதானே? இந்த வரியெல்லாம் மக்களுடைய பொதுமக்களுடைய வரியில அங்க போய் இருக்குது இல்லையா? இதை வச்சுதான் அரசாங்கம் ஓடுது. ஒரு வருஷத்துக்கு 3,83,000 கோடி அந்த பட்ஜெட்ல வர இருக்கட்டும். எல்லாத்துலயும் வரி போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா சில இடங்கள்ல வரி போடுறது இல்ல. உதாரணத்துக்கு கோயில்களுக்கு வரி போடுறது இல்ல இல்லைங்களா? கோயிலுக்கு வரி போடுவாங்களா? என்ன போடுறது இல்லையா? இல்ல, நீங்க ஏதோ சொன்ன வரி போடுறது மாதிரி சொல்றீங்க. கோயில் கிடையாது இல்லையா? அப்படியா? இருங்க, கொஞ்சம் இருங்க, உட்காருங்க. வரி இருக்கு அப்படின்னு அவர் ஏதோ மாறுபட்ட கருத்தை சொல்றாரு. எனக்கு உடன்பாடு இல்லை. கோயிலுக்கு எப்படி போடுவாங்க? கோயிலுக்கு வரி போட மாட்டாங்கிறதுல நான் கை தூக்குறேன். உடன்பாடா? கோயிலுக்கு வரி கிடையாது தமிழ்நாட்டில். கை தூக்குங்க. கோச்சுக்கிடாம, தயவு செய்து கோச்சுக்கிடாம. வரி, கோயிலுக்கு வரி கிடையாது அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்களே, கிட்டத்தட்ட 90 விழுக்காடு ரைட்டு. வரி உண்டு. இன்னொருத்தங்க சில கை தூக்காம இருப்பாங்க, அது எந்த கணக்குன்னு தெரியாது. அதனால வரி உண்டுன்றவங்க கை தூக்குங்க. வரி இல்லைன்னு சொல்ற, வரி உண்டுன்றவங்க ஒரு ஆளு கூட இல்ல. ஒருத்தர் இருக்காரு, ஒருத்தர் ஏதோ சொல்றாரு, ஒரே ஒருத்தர் கூப்பிடுறாரு. சார், எத்தனை பேர்ல வந்து ஒரே ஒருத்தர் தான் சார் நியாயம், அவர் சொல்றதுதான் உண்மை. வரி இருக்கு தமிழ்நாட்டில், வரி இருக்கு. கொலகாரங்க போடுற வரி போடுறாங்க. இன்னைக்கு இரவு 10 மணி வருமா? இரவு 10 மணி வந்துச்சா? வரப்போகுது இல்லையா? நேத்துக்கு ஒரு 10 மணி போயிடுச்சா? நேத்துக்கு 10 மணிக்கு 175 கோடி எடுத்துட்டு போயிட்டாங்க. அரசாங்கம், அறநிலைத்துறை 175 கோடி, 175 லட்சம், மன்னிக்கணும் உளறேன், 170 கொஞ்சம் பொய் சொல்லிட்டேன், 179 லட்சம். 175 லட்சம் இல்ல, நேத்து போயிடுச்சு. அதுக்கு முந்தின நாள் 179 லட்சம் போயிடுச்சு. இன்னைக்கு போக போகுது. 10 மணி வரும், எடுத்துருவான். சத்தியம் சத்தியம் சத்தியம். இது தெரியாம இருக்க வேண்டாம். பெரிய பிரச்சனை நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அமைதியா உட்கார்றோம். எல்லா வேலையிலும் நம்ம பெரிய கெட்டிக்காரங்க. சிவசிவா சிவசிவா அப்படின்னு சொல்றோம். மகாதேவா முருகா முருகான்னு சொல்லிட்டு இருக்கோம். பின்னாடி என்ன செய்யறாங்க? ஒன்னொன்னா தெய்வ விக்கிரகம், நடராஜர் சிலையை நம்ம பின்னாடி ஒன்னொன்னா கொண்டு போய் மேல சேர்த்துட்டாங்க. எக்கச்சக்கமான நடராஜர் தெய்வ விக்கிரகம். கடைசியில நான் கொண்டாந்தது சொன்னாங்க அந்த மேடம், அது 30 கோடி ரூபாய் 2010. 34 வருஷம், இது ஒரு 5 வருஷம், 39 வருஷத்துக்கு திருடப்பட்டது. கண்டுபிடிக்க முடியல. எஃப்ஐஆர் இல்ல. எப்படியோ சிரமப்பட்டு எஃப்ஐஆர் பிடிச்சி கேஸ் எழுதி வெளியில உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து ஒத்த பைசா அரசாங்கத்திலிருந்து எடுக்கல. அரசாங்க பணம் ஒரு பணம், ஒரு மண்ணாங்கட்டி எல்லாம் கிடையவே கிடையாது. பொதுமக்களோட பணம். அது போயிடும் சொல்றதுனால வெளிநாட்டுக்கே நான் போகல. இல்லாட்டி 20 நாட்டுக்கு போயிருப்பேன். போக கூடாது. அப்படி உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு வந்தோம். அது கோயில் இருக்கு இன்னைக்கு. இது போக இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில இருந்து திருடப்பட்ட, ஒரே ஆளால திருடப்பட்டு களவாடப்பட்ட கிட்டத்தட்ட 39 தெய்வ விக்கிரகங்கள் இன்னைக்கு கொண்டு வரணும். அதோட உயரம், பேரு, எந்த கோயில்னு நான் சொல்லி எழுதுறேன். சத்தியம் சத்தியம் சத்தியம். மெயில்ல எழுதுறேன், தப்பா சொல்ல முடியாது. மெயிலே எழுதுறேன். சீஃப் மினிஸ்டருக்கு எழுதுறேன், ஹோம் செக்ரட்டரிக்கு எழுதுறேன், செக்ரட்டரி, பிரின்சிபல் செக்ரட்டரி டு தி கவர்மெண்ட், HRNC டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதுறேன். பாலா போன அந்த HRNC கமிஷனர்ஸ், அவங்களுக்கு ஒரே கோபம் என்ன, கமிஷனர் 2 கமிஷனர் உள்ள பிடிச்சு போட்டுவிட்டேன். உள்ள பிடிச்சு போட்டு அவங்க ஒரு 35 நாள் கடந்தாக 2 அடிஷனல் கமிஷனர் தூக்கி உள்ள பிடிச்சு போட்டேன். அறநிலையத்துறையில ஒரு அடிஷனல் கமிஷனர் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல மெம்பரா இருந்தாரு, அவரை பிடிச்சி உள்ள பிடிச்சு போட்டோம். எல்லாருமே குற்றம் பண்ணதுனால உள்ள பிடிச்சு போட்டு ஒரு பகை உணர்வு என் மேல இருந்துகிட்டே இருக்கு. அதை தவிர்க்க முடியாது. மொத்தத்துல 239 தெய்வ விக்கிரகங்களுடைய பேரோட சொல்லி எடுத்துக்கணும். வரணும், வெளிநாட்டிலிருந்து வரணும். ஆனா நடவடிக்கை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்னு எனக்கு தெரியவே இல்லை. இதை கொஞ்சம் மனசுல நீங்க வச்சுக்கிடுங்க. நீங்க பண்ண வேண்டிய கடமை விளக்கேற்றணும். நம்பர் 1, வரி இல்லைன்னு சொன்னது கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் சங்கடமா இருக்கா? நீங்க எல்லாம் பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டீங்க, நானும் சேர்த்து. ஒரே ஒருத்தர் தான் பாஸ் பண்ணார். யார் சார்? சும்மா நீங்கள கை தூக்கல சார். அவர் ஒரே ஒருத்தர் தான் சார் பாஸ். இந்த கூட்டத்தில், இவ்வளவு பெரிய கூட்டத்தில், வெரி பிக் போலீஸ் ஆபீசர்ஸ், 83 இயர்ஸ், 65 வயசு, யாருக்கும் தெரியல. ஒரே 179 லட்சம் ஒரு நாளைக்கு. அப்ப ஒரு மாசத்துக்கு 54 கோடியே 79. சார், இது அபிஷியல் ஃபிகர், சத்தியம். இவ்வளவு வரியை எடுக்கிறாங்க, கோயில்ல இருந்து எடுக்கிறாங்க. கோயிலை கார்பரேட் செக்டார் மாதிரி பிரிக்கிறாங்க. இவ்வளவு வருமானம் வர்றது கோயில், இவ்வளவு அப்படின்னு சொல்லி 4%, 5%. பெரிய கோயில்கள்லாம் 12% வட்டியை போட்டு எடுக்கிறாங்க. எடுத்துட்டு கும்பாபிஷேகம் செய்ய போகும்போது ஒவ்வொரு அரசாங்கம் இவ்வளோ நேரம் வாய்கிலேயே பேசுறாங்க. நாங்க இந்த அரசு கும்பாபிஷேகம் பண்ண ஹோம் பணத்தில் பண்ணல, ₹1 கூட ஏடிஎம்கே ஃபண்ட்லயோ டிஎம்கே ஃபண்ட்ல கும்பல பண்ணல.
பண்ணது பொதுமக்கள் வரி பணத்துல தானே செய்யறாங்க. சொல்லுங்க சார், பொதுமக்கள் வரி பணத்துல தானே கும்பாபிஷேகம் பண்றாங்க. கரெக்ட் தானே நான் சொல்றது? கை தூக்குங்க சார், நல்லா கை தூக்குங்க சார். வெரி குட். எல்லாம் 90% பொய் சார். எல்லாருமே 50 பேரும் பொய் சார். நானும் பொய் சார். ஒரு பைசா கூட கும்பாபிஷேகத்துக்கு பொதுமக்கள் வரியிலிருந்து எடுக்கல அந்த பாலா போனவங்க. அதையும் கோயிலோட பணத்திலிருந்து வரி ஒரு வருஷத்துக்கு 656 கோடி எடுத்துட்டு மிச்ச பணத்துல திருப்பி எடுக்கிறாங்க. மிச்ச பணம் இருக்குல்ல, கோயில் பணம், கோயில் வங்கி பணம், அந்த பணத்துல இருந்து கும்பாபிஷேகம் பண்ணிட்டு நான் 3000 கோயில் சொல்றாங்க. நம்பிக்கிறீங்க? அந்த நம்பிக்கையை மாத்துறதுக்கு தான் வந்திருக்கேன். தயவு செய்து நம்பிராதீங்க. எந்த அரசாங்கம் சொன்னாலும் நாங்க கோயிலை பாத்துக்கிறோம், கும்பாபிஷேகம் பண்றோம்னா தயவு செய்து நம்பிராதீங்க. பொய். அந்த பொய் இல்ல, அது உண்மையா இருந்துச்சுன்னா நீங்க நைட்டு போகும்போது ஆக்சிடென்ட்ல நான் செத்து போயிடுவேன். கண்டிப்பா அவ்வளவு உண்மை இருக்கு அதுல. நீங்க அரசாங்கத்தை பார்க்கவே பார்க்காதீங்க. இந்த ஏபி என்ன பார்க்க, ரெண்டு பேரும் திருடன் ஏ திருடன் பி, திருடன் ஏ திருடன் பி, கை தட்டாங்க. திருடன் ஏ திருடன் பி அட்டாக் பண்றாங்க. எவ்வளவு அட்டாக் பண்றாங்கன்னா 656 கோடி ஒரு மாசத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு. ஆனா பல கோயில் நீங்க போறதெல்லாம் பெரிய பெரிய கோயிலா போறோம். அது முக்கியமா உங்க இதுல வசதிக்காரங்க பெரிய பெரிய எதுக்கு போனா திருப்பதிக்கு தான் போறீங்க. போன ஏதாவது ஒருத்தங்களுக்கு கூட தமிழ்நாட்டில் சோழர்களால கட்டப்பட்ட மிக 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 பழமையான கோயில், நேர்மையா டேட்டட் எக்ஸாக்டா சயின்டிபிக்கா ஏசைக்காரன் சொன்ன கோயில் யாருக்குமே தெரியாது. ஏன்னா நம்ம சொல்றதே இல்லை. ஒரு கோயிலை போய் பார்க்கிறேன், கிட்டத்தட்ட கரெக்டா 1118 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில். இட்டிஞ்சி அப்படியே தொங்குது. அட்டர் ஸ்டேட் ஆஃப் டிஸ்ரிப்பேர். வயிறு எரியுது. கத்துறேன், முருகா விளங்காம போயிடுவாடான்னு கத்துறேன். அந்த பசங்க டிபார்ட்மெண்ட் வேற வழி இல்லை. I was a policeman. பிறகுதான் தெரிஞ்சு 30 வருஷம் இந்த டிபார்ட்மெண்ட்ல என்னோட லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டேன். நான் பிச்சைக்காரனா இருந்து கோமணத்தை கட்டிக்கிட்டு கூட இருந்து கோயில்கள் எல்லாம் பார்த்துருக்கலாமே ஒரு எண்ணெல்லாம் வருது. முடிஞ்சு போச்சு. கோயில் ஒவ்வொரு கோயிலும் அட்டர் ஸ்டேட் ஆஃப் நீங்க பாக்குறதெல்லாம் மினுமினு கோயில்கள் தான், வசதியான கோயில். அப்படின்னா 34,000 கோயில்களுக்கு வருமானம் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் டைம் எடுக்கிறேன்னா மன்னிக்கணும், இல்ல முடிச்சிடறேன். 34,000 கோயிலுக்கு வந்து ஒரு நாளைக்கு வருமானம் வந்து குறைஞ்சபட்சம் 14 ரூபா, அதிகப்படியா 27 ரூபா. அப்படின்னா அகல் விளக்கு போட முடியுமா சொல்லுங்க? என்ன போட முடியுமா? திரி வாங்க முடியுமா? நெருப்பட்டி வாங்கணுமே. எல்லாத்தையும் சேர்த்தா எவ்வளவு ஆகுது? அதை கொளுத்துறதுக்கு ஒரு ஆள் இருக்கு பாருல, அவருக்கு வாய் வயிறு இருக்குல்ல. அவங்க புள்ள மெடிக்கல் காலேஜில் படிக்கணும், இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கணும். எந்த சிலையை திருடுவாரு விற்பாரு அவரு? அவருக்கு எவ்வளவு சம்பளம்? 51 வருஷம் வேலை பார்க்கிறாரு ஒரு கோயில்ல. திருச்சிக்கு பக்கத்துல நீங்க போகும்போது பார்க்கலாம், கரூர்ல திருச்செந்துரை, திருச்செந்தூர், இது திருச்செந்துரை. கரெக்டா எக்ஸாக்ட்லி கட்டப்பட்ட கோயில். முதலாம் ஆதித்ய தேவர் காலத்துல கட்டுறாங்க. கட்டப்பட்ட வருடம் கரெக்டா அவர் ஆட்சி 28வது ஆட்சி காலத்துல கட்டுறாங்க. வருடம் அதோட வயது வந்து 1118 வருஷம். கட்டினவங்க ஒரு பெரிய மனுஷி, அப்படின்னா லேடி, ராயல் லேடி. அந்த அம்மா கட்டுறாங்க. அவங்கள பத்தி சொன்னா இழுத்துக்கிட்டே போயிடும். கட்டிட்டு அந்த கோயிலுக்கு வந்து மொத்தம் 19,000 ஏக்கர் வந்து பிராமணர்களுக்கு கொடுக்கிறான். 1000 ஏக்கர் தெய்வத்துக்கு கொடுக்கிறான். தெய்வத்துக்கு கொடுத்தா அதுக்கு பேர் தேவதானம். பிராமணர்களுக்கு கொடுத்தா அதுக்கு பேர் பிரம்மதேயம். இன்னைக்கு அந்த சிலை எல்லாமே வக்போர்டுக்கு சொந்தம். அந்த இடம் நான் சொல்லி வக்போர்டுக்கு சொந்தம் சொல்றாங்க. ஆனா அது எழுதப்பட்ட வருடம் 1118 வருஷம். அந்த கல்வெட்டை கண்டுபிடிச்சது 122 வருஷம் பிரித்தானிய கிறிஸ்தவர்கள் கண்டுபிடிக்கிறான். இதெல்லாம் போக வக்போர்டு வந்து முந்தானத்துக்கு 1913 வக் கவுன்சில் வந்திருக்கு. போர்டு வந்து 1923. 2 சட்டம் பின்னாடி வந்து 54, 84. தட்ஸ் ஆல். சட்டமே இப்ப வந்தது. ஆனா எப்படி வந்துச்சுன்னு இதுல அங்க போய் யாராவது நிலத்தை வித்தா இது வக்போர்ட்ல கிளீன்ஸ் வாங்கிட்டு வரான்றான். கோயில் நிலத்துக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் உங்களுக்கு இந்த சைடோ அந்த சைடோ சென்ட்ரல் சைடு இடிக்கிறது என்னுடைய வேலை இல்ல. திருநீர் அணியறீங்க, திருநீர்னு சொல்லக்கூடாது, திருநீர் அணியிறோம். அன்றாட விடாது சிவசபா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். 63 நாயன்மார்களை பாடின பாடல்ல வச்சு பக்தி எடுத்து அதன் மூலமா முக்தி எடுத்து மேல கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இப்படி எல்லாம் என்ன இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு கவனத்தை கோயில் சைடு திருப்பணும். அவ்வளவுதான், ஒரே ஒரு வார்த்தை. நம்பிரவே நம்பிராதீங்க. உங்களால முடிஞ்சு உதவியெல்லாம் நீங்க செய்ய வேண்டாம். உண்டியல் எந்த காலத்திலும் சோழர்களோ பாண்டியர்களோ கோயில்ல வைக்கவே கிடையாது. பிச்சை எடுக்கிற வேலை இல்ல. முட்டாள், நான் பிற்காலத்தில் ஜனநாயகவாதிலாம் உன்னை பிச்சை எடுக்க வச்சிருவான் அப்படின்னு கோடிக்கணக்கான நிலங்களை எழுதி வச்சிருப்பான். நோ, லட்சக்கணக்கான நிலங்கள். மொத்தம் எழுதப்பட்ட நிலங்கள் கிட்டத்தட்ட நெருக்கி 9 லட்சத்துக்கு மேல. ஆனா இன்னைக்கு ரெக்கார்ட்ல இருக்குது 4,78,000 ஏக்கர் தான் இருக்கு. அதுல
1,35,000 ஏக்கரை மொட்டையை போட்டாங்க. மொட்டையை போட்டானோன்னா ஏடிஎம்கே டிஎம்கே காரன் சாப்பிட்டானா வித்துட்டான், பட்டா போட்டு ஆளை காலி பண்ணிட்டான். இது போக 33,000 ஓபன் கிரவுண்ட் இருக்கு, கிரவுண்ட்ஸ் ஆஃப் லேண்ட். 22,000 வந்து பில்டிங்ஸ் இருக்கு. இதெல்லாம் வர்ற வருமானம் 8 மாசத்துல மட்டும் அவங்க கலெக்ட் பண்ண கோடி. பெரிய விஷயம் இது. வெளியே தெரியாம இருந்திருக்கு நம்ம கோயில்கள். மேலாக நீங்க பாத்துக்கிறீங்க. முருகா, அதெல்லாம் ஆண்டவன் பிரச்சனை, ரொம்ப தப்பானது. ஆண்டவனுக்கு நீங்க மெனக்கட்டு போகணும். வயது 50 வயசுக்கு மேல ஆச்சுன்னா திருநீர் அணியணும், இறைவனை கும்பிடணும். இது உங்களை வேண்டிக் கொள்ளல, பிரியப்படுறவங்க செஞ்சுக்கிட்டுங்க. கோயிலை கவனிங்க. கோயில் வந்து ஆட்டர் ஸ்டேட் ஆஃப்ல புறக்கணிக்கப்பட்டு இருக்கு. எத்தனை கோயில்? 34,000 கோயில். ஒருத்தர் எங்கேயாவது ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருக்கீங்களா பாருங்க. ஒரு கோயில்ல ஒருத்தர் 51 வருஷம், அரை நூற்றாண்டு வேலை பார்க்கிறாரு. எவ்வளவுங்க சம்பளம்? ஒரு நாளைக்கு 50 ரூபா சார். 51 வருஷம் பிராமணர், 51 வருஷம். இதெல்லாம் உண்மை. தெய்வத்தின் சத்தியம் சத்தியம் சத்தியம். எவ்வளவு பெரிய அட்டூழியம். அந்த மந்திரி எல்லாம் பேசுறத பார்த்தா குலகாரங்க மாதிரி இருக்கு. என்னடா அநியாயம் பண்றாங்க. முழுக்க இதுல கவனம் செலுத்த போகும்போது நிறைய பிரச்சனை எல்லாம் வெளியே வருது. கோயிலை விட்டுறாதீங்க. இதுல நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும், நம்பிக்கை இல்லாதவங்களை பத்தி we don't care. உங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. யார் யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ போகும்போதெல்லாம் பழங்காலத்து கோயில் மெனக்கட்டு காரை நிப்பாட்டுங்க. எந்நேரம் வண்டியில கொஞ்சம் எண்ணெய் இருக்கட்டும், ஒரு அகல் விளக்கு பெருசா வாங்க, மெசேஜ பெருசா வச்சுக்கிடுங்க. ஒண்ணுமே இல்லைன்னா உங்களுடைய பங்குக்கு ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு வாங்க. குடும்பம் மேல 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 மருமையன் பேரை கூட்டி எல்லாரும் நல்லா இருந்துகிட்டே இருப்பாங்க. விளக்கு எரிய உங்க குடும்பம் எரியும். மனசுல அமைதி பெருக்கும், செல்வ பெருக்கேடும். அமைதி தான் செல்வம். அதனால விடவே கூட கோயில மறந்துடாங்க சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேசிட்டேன். மன்னிக்கணும். வணக்கம். நன்றி ஐயா. தங்களை பற்றிய சிறப்புகளை சொல்ல வேண்டாம் என்று சொன்னீர்கள். மன்னிக்கவும், மாறுபட்ட கருத்துண்டு. தங்களை பற்றிய சிறப்புகளை சொல்ல தவறினால் எதிர்கால சமுதாயத்திற்கு